திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. எந்தில்லை மன்றினில் நாடி போற்றி, இன்றடக்காரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர்ந்திரனா உடையா திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி. புலிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அது சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த கொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. கொல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்து நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பது முத்துருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மெதிகள் பெருநாமச்சீர் பரவலுறுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்திபிரான் அருள் தரும் பொன்னார் மொழியம்மையுடன் அவர் திருநனாவுடை பெருமானது திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி இந்த இலக்கண சிந்தனையை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருளும் கூட்ட நம்முடைய தமிழ் இலக்கணத்திலே அடிப்படை நூலாக போற்றப்படுகின்ற இந்த நன்னூல் என்று சொல்லக்கூடிய இந்த நூலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் மேல நினைந்து நாம் கடந்த வகுப்பில் பாயிரம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய சிறப்புகளை எல்லாம் பார்த்தோம். பாயிரம் இரண்டு வகைப்படும். அது பொது சிறப்பு, பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் என்று இரண்டு வகைப்படும் என்று நமக்கு தோற்றுவாய் செய்து அதில் பொதுப்பாயிரத்தினுடைய இலக்கணத்தை இங்கே காட்டுகிறார். முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம் என்று அந்த பாயிரத்தின் இன்ன பல பெயர்களை எல்லாம் நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். பொது சிறப்பு என்று இரண்டு என்று பார்த்தோம். அதனுடைய பெயர்களை எல்லாம் பார்த்தோம். அடுத்தது அந்த பொதுப்பாயிரம் என்பதனுடைய இலக்கணம். அது மூன்றாவது பாடலில் நூலே நுகழ்வோன் நுகழும் திறனே கொள்வோன் கோடக்கூற்றான் ஐந்தும் எல்லாம் நூற்கு பொதுப்பாயிரம். நூலினுடைய இலக்கணம், நூல் ஆசிரியனது இலக்கணம், நூல் சொல்லக்கூடிய நூலை கேட்கக்கூடிய மாணவனுடைய இலக்கணம், அந்த நூலினுடைய தன்மை, கோடக்கூற்று அவன் கேட்கின்ற வரலாறு என்று ஐந்து வகையான பிரிவுகளை உடையது என்பதையெல்லாம் நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். அப்புறம் நூலினது வரலாறு, நூலினுடைய இயல்பு, நூலினுடைய இயல்பு என்பது நமக்கு அந்த நாலாவது நூற்பால பார்த்தோம். நூலின் இயல்பே நூலின் ஓரிரு ஆயிரம் தோற்றி மும்மையில் ஒன்றாய் நாற்பொருள் பயத்தோடு எழுமதம் தழுவி ஐயிரு குற்றமும் அகற்றி அம்மாட்சியோடு எண்ணான்கு உத்தியின் ஓத்து படலம் என்று உறுப்பின் சூத்திரம் காண்டிகை விருத்தியாக விகற்ப நடைபெறும். இதெல்லாம் நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தது. ஒரு நூல்னு சொன்னால் அதில் எப்படி இருக்கணும்? முதல்ல அந்த நூலுக்கு இரண்டு வகை பாயிரம், அதில் ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும். எது? சிறப்பு பாயிரம் இருக்கணும், பொது பாயிரம் இருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும்.
சில நூல்களில் 2 கூட இருக்கும். தோற்றி மும்மையில் ஒன்றாய், இது முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் என்று சொல்லக்கூடிய 3லே ஒன்றாகவும், நாற்பொருள் அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய 4 பயனை தருவதால் 7 வகையான மதம், 7 வகையான கொள்கைகளை தழுவிக்கொண்டு 10 வகையான குற்றங்களை நீக்கி 10 வகையான அழகு பொருந்துவதோடு 32 உத்திகளிலே அமையப்பெற்றதாய் ஓத்து படலம் சூத்திரம், ஓட்டு படலம் என்ற உறுப்புகளை உடையதாகவும், அதற்கு உரை எப்படி இருக்கணும்? சூத்திரம், காண்டிகை, விருத்தி. காண்டிகை உரை இருக்கலாம், விருத்தி உரையும் இருக்கலாம். எல்லா நூலுக்கும் இந்த 2 உரை இருக்கிறது. நன்னூலில் பார்த்தோம்னா விருத்தி உரையும் இருக்கிறது, காண்டிகை உரையும் இருக்கிறது. ஆறுமுக நாவலர் செய்திருப்பது காண்டிகை உரை, நமக்கு சிவஞான முனிவர் செய்திருப்பது விருத்தி உரை. 2 வகையான உரையும் நன்னூலுக்கே இருக்கிறது. அதுபோல் எல்லா நூலுக்கும் உண்டு. இப்படி விகற்பம் நடைபெறுமே. இவ்வாறு வேறுபாடுகளை களைவதாய் அமையப்பெறுவது நூலினுடைய இலக்கணம் என்கின்ற வரைக்கும் நாம் என்ன செய்தோம்? போன வகுப்பில் பார்த்தோம். இன்று நாம் 5வது நூற்பாவாகிய மூவகை நூல். மூவகை நூல் எப்படி இருக்கணும், அது எந்த நூலாக இருக்கணும்னு சொன்னால் நூல் 3 வகைப்படும் என்பதை இந்த 5வது குறட்பால சொல்கிறார். முதல், வழி, சார்பு நூல் 3 ஆகும். நூல் 3 வகைப்படும். எல்லா நூலும் இதில் அடங்கும். ஒரு நூல்னு சொன்னால் எப்படி அடங்கும்? இந்த 3ல் ஏதாவது ஒன்றாக இருக்கும். முதல் நூல், வழி நூல், சார்பு நூல். முதல் நூல், வழி நூல், சார்பு நூல் என நூல் 3 வகைப்படும். அப்போ முதல் நூல்னா என்ன, சார்பு நூல்னா என்ன, வழிநூல் என்ன அப்படின்றத பின்னாடி அடுத்தடுத்த நூற்பாக்களை விரிக்கிறார். அதனால் இங்கே அதை விரிக்க வேண்டாம். நூல் 3 வகைப்படும். முதல், வழி, சார்பு என்று நூல்கள் 3 வகைப்படும். நூல்கள் 3 வகைப்படும் என்பதை இந்த 5வது நூற்பால சொல்கிறார். அடுத்து 6வது நூற்பால பாருங்கள். முதல் நூல் என்றால் என்ன? முதல்ல இப்போ 3 சொல்லிட்டார். அப்போ ஒவ்வொன்றா விளக்கிறார். முதல் நூல் என்பது என்னதுங்க? வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும். இது தொல்காப்பியத்தில் முதல் நூலுக்கு சொல்லி இருக்கிற இலக்கணம். அது அப்படியே நன்னூல் ஆசிரியர் எடுத்து கையாளுகிறார். இது பின்னாடி நம்ம அந்த உத்தியை பார்க்கிற போது முன்னோர் உரையை பொன்போல் போற்றுதல் என்கின்ற ஒரு இலக்கணம் பின்னாடி பார்ப்போம். அப்போ இதை நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். நாமளும் அங்கே சொல்லுவோம். அப்போது சில செய்திகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல் நூலிலே நமக்கு முன்பாக எழுந்திருக்கிற நூல்களில் இருக்கிற சொற்களை அப்படி என்ன செய்யறதுங்க? அப்படியே மாற்றாமல் அப்படியே பயன்படுத்துறது. அது எதற்குன்னு சொன்னால், நான் அவர்கள் வழி ஒற்றி வருகிறேன், நான் அவர்கள் வழியை ஒற்றி வருகிறேன் என்பதை அடையாளமாக காட்டுவதற்காக என்ன செஞ்சுருப்பாங்க? அதை அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க. மாறுபாடு இல்லாமல் அப்படியே வைத்திருப்பாங்க. இப்போ இந்த சூத்திரர்கள் வினையின் நீங்கி விளங்கி அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும் என்று சொல்லக்கூடிய இந்த சூத்திரம் எதில் இருக்கிறது? தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய சூத்திரம். எதற்கு? முதல் நூலுக்குரிய இலக்கணமாக தொல்காப்பியத்தில் சொல்லி இருக்கிறார். அதை அப்படியே எடுத்து வைக்கிறார், மாற்றாமல் அப்படியே வைக்கிறாரு. நம்ம தொல்காப்பியம் பார்க்கும்போது அதை நம்ம பார்த்து கொள்ளலாம். இப்போது முதல் நூல் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவற்றுள் இது அந்த மூவகை நூல்களிலே வினையின் நீங்கிய விளங்கிய அறிவின், இயல்பாகவே வினையிலிருந்து நீங்கி தானே விளங்கிய அறிவை உடைய. அப்போது முதல்வன் யார் அப்படின்னு கேட்டால், முதல்வன் யார், பதிப்பொருள் யார் அப்படிங்கிறத நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லணும். ஒன்றேகான் பதி என்று சொல்கிறதா இல்லைங்களா? அந்த பதிக்கு இலக்கணம் சொல்கிற போது அவன் எப்படி இருக்கணும்? வினையிலிருந்து நீங்கியவனாக இருக்க வேண்டும். வினையிலிருந்து நீங்கியவனாக இருக்க வேண்டும். நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? வினையில் அகப்பட்டு நிற்கிறோம். ஆனால் முதல் நூல் செய்தவன் யாராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வினையில் அகப்படாதவனாக இருக்க வேண்டும். எவன் ஒருவன் வினையில் அகப்படாமல் இருக்கின்றானோ அவனால் செய்யப்பட்டது தான். ஏன்னா அந்த அறிவு எப்படி இருக்கும்? விளங்கிய அறிவு. அறிவு விளங்கி நிற்கும். எப்போ விளங்குனா, நம்ம எவ்வளவு வினையில் நீங்கிறோமோ அவ்வளவு அறிவு விளங்கும். இப்போ நம்ம கொஞ்சம் நீங்கி இருந்தோம்னா அறிவு எப்படி விளங்கும்? கொஞ்சமாக விளங்கும். கொஞ்சம் கூடவே நீங்கி இருந்தோம்னா அறிவு எப்படி விளங்கும்? இன்னும் கூடவே விளக்கும். நம்ம அறிவு விளக்கத்தை வைத்துக்கொண்டு நாம் வினையில் எவ்வளவு இருக்கிறோன்னு தெரிந்து கொள்ளலாம். அதுதான் அடையாளம். அப்படி இருக்கிற போது
இந்த முதல்வனாகி இறைவன் எப்படி நிற்கிறாங்க? வினையின் நீங்கிய. இந்த நீங்கிய என்ற அந்த சொல் ரொம்ப அருமையான சொல். நீக்கியன்னு போடாம என்ன போறாரு? நீங்கிய. நீக்கியன்னு போட்டா என்ன அர்த்தம்? அது வேறொருவர் அதை செய்கிறார்னு பொருள்படும். நீங்கிய என்பது தானே நீங்கிய. தானே நீங்கிய என்று சொல்லுகிறது கூட இந்த இடத்துல இருந்து நீங்கினான் பொருள் செய்யக்கூடாது. அவனிடம் அது இல்லை என்பது பொருள். நீங்கிய என்பதற்கு இப்போ அவன் இப்பெல்லாம் செய்யறது இல்லைங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னாடி செஞ்சான்னு ஒரு பொருள் வருதா இல்லையா? அப்படி இங்கே பொருள் செய்யக்கூடாது. ஏன்னா இறைவனுடைய இலக்கணம் சைவ சித்தாந்தம் அழகா சொல்லுது, இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றல். இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றல் என்பது இறைவனுடைய எண்குணத்தில் ஒன்று. அதனால இங்கே தான் சொல்றாரு, என்னதுங்க? வினையின் நீங்கி. நீங்கிய நீங்கி நிற்ற காரணத்தினால் விளங்கிய அறிவு. அறிவு எப்படி இருக்கு? பேரறிவு. இப்போ 2 இலக்கணம் சொல்லியாச்சு. இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றல், பேரறிவு. பேரறிவு. அப்போ இந்த 2 இலக்கணம் உடையவன் எவனோ அவன் தான் யார்? முனைவன். முதல்வன். முனைவன் என்பது என்ன சொல்றாரு? முதல்வனை முனைவன் என்று சொல்லுகிறார். அந்த முழு முதற் கடவுளாகிய இறைவன் அவன் கண்டது. இங்கே கண்டது என்பதற்கு செய்தது என்று பொருள் செய்யணும். கண்டதுன்னா என்னது? செய்தது. இப்போ நம்ம கண்டதுன்னா நான் கண்டேன்னா ஏற்கனவே ஒன்று இருக்கிறது, அதை நோய் நாம் போய் பார்த்தோம் சொல்கிறோமா இல்லையா? நான் கண்டேன், அவரை நான் கண்டேன், அதை நான் கண்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும்? ஏற்கனவே அப்படி ஒன்று இருக்குது, நான் போய் அதை பார்த்தேன் பொருள் செய்யணும். அப்படி இந்த கண்டது என்பதற்கு அது பொருள் அல்ல. இந்த இடத்துல அது பொருள் அல்ல. கண்டது என்பதற்கு என்ன பொருள்? செய்தது. யார் செய்தது? இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நின்று பேரறிவு உடைய முதல்வனால் செய்யப்பட்டது. முதல்வனால் செய்யப்பட்டது எது? முதல் நூல். முதல் நூல். அப்போ முதல் நூல் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனால் செய்யப்பட்டதே முதல் நூல். இறைவனாலே செய்யப்பட்டது தான் முதல். அதற்கு அழகாக சொல்றார். ஏன்னா ஆன்மா என்பது எப்படிப்பட்டதுங்க? இயல்பாகவே பாசங்களோடு கூடி நிற்பது. பாசங்களோடு கூடி நிற்பது. எனவே இதற்கு அறிவை விளக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? வினையை நீக்கணும். வினைய நீக்கணும். அப்ப யாருனால நீக்க முடியும்? எவன் ஒருவன் நீங்கி நிற்கிறானோ அவனால தான் நீக்க முடியும். அப்ப இந்த நூலின் பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வினையிலே நீங்கி இருக்கிற இறைவன் வினையிலே கிடக்கின்ற உயிரின் அறிவை விளக்குவதற்காக செய்தது தான் முதல் நூல்னு பேர். அதுதான் முதல் நூல். அவன் யார்? சுதந்திரன். இயல்பாகவே பாச நீங்கி நிற்பவன் என்றெல்லாம் இறைவனுக்கு எண்குணம் சொல்லப்படுது. பேரறிவு, பேராற்றல், பெரும் கருணை என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். அப்போ அவனால் செய்யப்பட்டது தான் எதுங்க? இந்த நூல், முதல் நூல் என்று சொல்லப்படும். இது நமக்கு ரொம்ப அழகா சிவஞான சித்தியாரில் முதல் நூல் எது என்பதற்கு ஒரு அழகா ஒரு பாட்டு இருக்கிறது. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அருமறை ஆகமம் முதல் நூல். அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால் அளப்பரிதாம். அப்போ அதனுடைய பெருமை என்ன சொல்ல முடியாது? சொல்லவே முடியாது. இறைவனால் செய்யப்பட்ட வேத ஆகமங்கள், வேத ஆகமங்கள் தான் முதல் நூல். முதல் நூல் வேத ஆகமங்கள் முதல் நூல். எனவே அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினார். அனைத்தும் உரைக்கையினார். அனைத்தும் என்னதுங்க? அதில் சொல்லப்படாத செய்தி எதுவுமே இல்லை. அதில் எல்லா செய்தியும் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதற்கு அந்த சிவஞான சித்தியார் பாடல் ஒரு உதாரணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் முதல் நூல் என்பது எதுங்க? இறைவனால் செய்யப்பட்டது என்பது ஒரு கருத்து. அதனால் இங்கே அழகா சொல்றார், வினையில் நீங்கிய விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல். இறைவனால் செய்யப்பட்ட வேத ஆகமங்களே உலகத்திற்கு முதல் நூல். உலகத்திற்கு முதல் நூல் என்பது கருத்து. சரி, அடுத்து 7வது பாடல்ல என்ன சொல்றாரு? வழிநூல்னா என்னன்னு சொல்றாரு. வழிநூல் எது அப்படின்னு சொன்னா, முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியா மரபினது வழிநூல் ஆகும். முன்னோன் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து
பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியா மரபினது வழிநூல் ஆகும். பாருங்க, விளக்கம் பாருங்க. முன்னோன் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து. அப்போ முன்னோன் யாரு? முதல்ல ஒரு நூல் இருக்கா இல்லையா, அதுதான் முதல் நூல். இப்போ நமக்கு எது முதல் நூல்? வேத ஆகமங்கள் முதல் நூல் என்று சொல்லப்படுகிறது. நம்ம சைவ சித்தாந்தத்துக்கு வந்தோம்னா நமக்கு அடிக்கடி நம்ம சிந்திக்கிறதா முதல் நூல் எது? சிவஞான போதம். சிவஞான போதம். அந்த சிவஞான போதம் என்பது முதல் நூல். சிவஞான போதம் என்பது முதல் நூல். அப்போ வழிநூல் எது? சிவஞான சித்தியார். சார்பு நூல் எது? சிவபிரகாஷ். இது நமக்கு தெரியும், நாம் பல காலமாக சைவ சித்தாந்தத்தில் படிச்சுட்டு வரோம். இப்போ சில இடத்துல ஒரு கேள்வி எழுகிறது, சிவஞான போதம், சிவஞான போதம் என்பது எப்படிப்பட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நூல் இல்லை. சிவஞான போதம் முதல் நூல் இல்லை. அது என்னது? அது வழி நூல் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார். ஒரு கால் வருகிறார், கட் பண்ணுங்க. அந்த இறைவனால் செய்யப்பட்டது வேத ஆகமங்கள் தான். வேத ஆகமங்கள் தான். அதனால் சிவஞான போதம் முதல் நூல் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எப்பவுமே எந்த பாட்டை எடுப்பாங்க? இப்போ சொன்ன பாட்டை எடுப்பாங்க. எந்த பாட்டு? அருமறை ஆகமம் முதல் நூல். அப்போ முதல் நூல் சொன்னால் எது? வேத ஆகமங்கள் தான் முதல் நூல். அதுதான் முதல் நூல். அப்போது சிவஞான போதம் என்ன கிடையாது? முதல் நூல் கிடையாது. அதற்கு மொழிபெயர்ப்பு நூல் என்று பெயர். அதுக்கு என்ன பேர்? மொழிபெயர்ப்பு நூல் என்று பெயர் என்று பல பேர் சொல்லி இருக்கிறார். இப்போ நம்ம சொன்ன கருத்து வரைக்கும் வந்து நின்னோம்னாவே இது எங்கே வந்து நிற்குது? அவர்கள் சொன்ன கருத்து சரி என்று வந்து நிற்கிறது. சரியா இல்லையா? இப்போ நாம் சொன்னது அப்படிதான் சொல்லியிருக்கிறோம். முதல் நூல் எது? முதல் நூல் செய்தல். முதல் நூல் செய்தது எது? வேத ஆகமம். வேத ஆகமங்கள். அப்போது வேத ஆகமங்கள் தான் முதல் நூல் சொன்னால், அப்போது சிவஞான போதத்தை என்னன்னு சொல்லக்கூடாது? முதல் நூல்னு சொல்லக்கூடாது. தமிழ் இலக்கணங்க அப்படித்தாங்க சொல்லுது, அப்படிதான் சொல்லுது என்கின்ற ஒரு ஐயம் இப்போ படிக்கிற போது இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்துருக்கும். இந்த நேரத்தில் வந்திருக்கும். அப்போ நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமா என்று சொன்னால் திருப்பி காட்டுறது யாரு? அப்போ வேத ஆகமங்கள் முதல் நூலா அப்படின்னு கேட்டால் அதில் நமக்கு ஐயமே இல்லை. அதில் ஒன்றும் ஐயம் இல்லை. ஆனால் சிவஞான போதம் முதல் நூலா அல்லது மொழிபெயர்ப்பு நூலா என்று பார்க்கிற போது தான் இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த இடத்துல சிறப்பான ஒரு இடம். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது அவர்கள் கருத்துக்கு நாம் அதை ஏற்றுக்கொள்வது போல இங்கே பொருள் செய்து நாம் இருக்கிறோம். ஆனால் உண்மையில் அது கிடையாது. என்னென்னா இந்த பாடல் முடிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து. முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து. அதாவது முதல்வனது நூல் பொருள் முடிவுகளை என்ன செய்யுதுங்க? முழுவதும் ஒத்து. முழுவதும் என்னதுங்க? அதை எதையும் மறுக்கிறது இல்லை. அந்த முதல் நூலாகிய வேத ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கருத்தையும் என்ன செய்யறது? அப்படியே ஏற்றுக்கொள்வது. அதில் எதை என்ன செய்யக்கூடாது? இது சரியில்லை, இது சரியில்லை என்று என்ன செய்யக்கூடாது? எதையும் ஒதுக்காம முதல் நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொண்டாத முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து. ஒருங்கு என்பதற்கு முழுவதும், அந்த கருத்தை கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லாமல் என்ன செய்யறது? முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு. சரி, இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, ஐயா அதுதான் அப்படியே அதில் இருக்கிறதெல்லாம் சரி. எது? ஒரு நூல், இப்போ வேத ஆகமங்கிறதே விட்டுருங்க, ஒரு நூல் இருக்கிறது, அந்த நூல் இருக்குது, அதை நான் தழுவி ஒரு நூல் நான் எழுதுகிறேன். நான் எதை எழுதுகிறேன்? அந்த நூலை தழுவி எழுதுகிறேன். எனக்கு அந்த நூல் ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா? எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ நான் என்ன செய்யலாம்? அந்த நூலை வாங்கி படிங்க, அதில் இருக்கிறதா நான் சொல்ல போகிறேன். அப்போ எதுக்கு 2 நூல் இருக்கு? அதில் இருக்கிறத முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டாம்? இன்னொரு நூல் செய்ய வேண்டாம். அது எதுக்கு? சும்மா எண்ணிக்கையில் 2 நூல் 3 நூல் 4 நூல் 5 நூல் 6 நூல் 7 நூல் 8 நூல் 9 நூல் 10 நூல் 11 நூல் 12 நூல் 13 நூல் 14 நூல் 15 நூல் 16 நூல் 17 நூல் 18 நூல் 19 நூல் 20 நூல் 21 நூல் 22 நூல் 23 நூல் 24 நூல் 25 நூல் 26 நூல் 27 நூல் 28 நூல் 29 நூல் 30 நூல் 31 நூல் 32 நூல் 33 நூல் 34 நூல் 35 நூல் 36 நூல் 37 நூல் 38 நூல் 39 நூல் 40 நூல் 41 நூல் 42 நூல் 43 நூல் 44 நூல் 45 நூல் 46 நூல் 47 நூல் 48 நூல் 49 நூல் 50 நூல் 51 நூல் 52 நூல் 53 நூல் 54 நூல் 55 நூல் 56 நூல் 57 நூல் 58 நூல்
10 நூல் இருந்து என்ன பண்ண போகிறோம்? அப்போது அந்த நூலை ஏற்றுக்கொண்டாலும் கூட என்ன செய்யணும்? பின்னோன் யார்? அந்த வழிநூல் செய்தவன். அந்த வழிநூல் செய்யக்கூடிய ஆசிரியன் வேண்டும் விகற்பம் கூறி. விகற்பம்னு எனக்கு வேறுபாடு. விகற்பம் என்பதற்கு வேறுபாடு. அப்போது அந்த நூலின் கருத்துக்களை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டாலும் கூட ரெண்டாவது ஒரு நூல் செய்வதற்கான காரணத்தை சொல்லணும். அப்போது அந்த நூல் இருக்கு, இந்த நூல் ஏன் செய்கிறேன் என்ற காரணத்தை யார் சொல்லணும்? வழிநூல் செய்கின்ற ஆசிரியர் சொல்லணும். அப்போ பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியா மரபினது வழிநூல் ஆகும். மரபு அழியாது. என்ன மரபு? முதல் நூலினுடைய மரபை கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லாமல் அது எந்த மரபை பேணுகிறதோ அந்த மரபுக்கு சற்று மாறுபாடு இல்லாமல் செய்யப்படுவது வழிநூல் ஆகும் என்று இங்கே சொல்கிறேன். இங்கே இதில் என்ன, நான் ஒரு கருத்து உங்களுக்கு சொல்லி அப்படியே எச்சமாக வச்சிருக்கேன். என்னது? சிவஞான போதத்தை. அங்கே முதல் நூல் சொல்லுகிற போது என்ன சொன்னார்? வினையின் நீங்கிய அறிவின் யாரு கண்டது? முனைவன் கண்டது. இந்த முனைவன் என்ற சொல்லு இருக்கு பாருங்க. முனைவன் என்ற சொல்லு ஒருமை சொல். அது என்ன சொல்லு? ஒருமை சொல். ஒருமைனா யார்? என்னது? ஒருத்தரை குறிக்கிறது. அப்ப முனைவன்னா யார்? ஒருவரா பலரா? ஒருவன் தான். அப்போ இறைவன் ஒருவனே. அப்போ அவன் செய்ததான் என்னது? முதல் நூல் என்று சொல்லப்படும். சரி, இங்க வழிநூலுக்கு செய்கிற போது அழகா ஒரு சொல் போறார். முன்னோர் அப்படின்னு போற. முன்னோர் என்னது? பன்மை சொல். அப்ப இங்க என்ன போட்டிருக்கணும்? முன்னோன். முனைவன் போட்டிருக்கலாம், முன்னோன்னு போட்டிருக்கலாம். ஆனா இங்க என்ன போறாரு? முன்னோர்னு போறாரு. அப்ப முன்னோர் அப்படின்னா அது யாரு? ஒருவர் அல்ல, பலர். ஏன் இங்க பலர் என்று குறிக்கணும்? அங்க ஒருமையில சொன்ன கருத்தை வலியுறுத்தி வருகிற போது இங்க எப்படி கொடுத்துருக்கணும்? ஒருமையில சொல்லாம ஏன் பன்மையில சொல்லுகிறார் என்று சொன்னால் அதுக்கு அழகா உரையாசிரியர் பெருமக்கள் செய்கிறார்கள். இந்த முதல் நூலுக்கும் வழிநூலுக்கும் இடையில சில நூல்கள் இருக்கிறது. அதற்கு இடைநூல்னு பேர். அதுக்கு என்ன பேரு? இடைநூல். அந்த நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா இறைவனது அருள் பெற்ற அருளாளர்களால் அருளப்பட்ட நூல்கள். அந்த நூலும் முதல் நூலே. அப்படி பார்க்கிற போது இறைவனது திருவருள் கருணையை முழுமையாக பெற்ற நம்முடைய அருளாளர் பெருமக்கள் யார்? ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சேக்கிழார் பெருமான், மெய்கண்ட தேவ நாயனார் போன்றோர் செய்த நூலெல்லாம் யாருடையது? முதல்வனது நூல் தான். அதுவும் முதல்வனது நூல் தான். எனவே அந்த இடையிலே இருக்கின்ற நூல்களையும் முதல் நூலாக கொள்ள வேண்டும் என்பது கருத்து. இப்போ இதிலிருந்து பார்த்தோம்னா இப்போ எல்லாரும் நம்ம சொன்னோம்னா இதுவரைக்கும் பல பேர் மறுத்திருக்கிறாங்க. என்னது? இந்த மொழிபெயர்ப்பு நூல் என்று பலரால் மறுக்கப்பட்டிருந்தார். அதற்கு அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நூற்பாவை எடுத்து காட்டுவாங்க. வினையின் நீங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் என்று சொல்லி இருக்கு. நமக்கு சித்தியார் என்ன பாட்டிருக்கிறது? அருமறை ஆகமம் முதல் நூல் என்று சொல்லி இருக்கிறது. எனவே வேத ஆகமம் தான் முதல் நூல். மெய்கண்ட தேவனார் செய்தது முதல் நூல் அல்ல என்பதற்கு அவர்கள் பல்வேறு எடுத்துக்காட்டுகளை காட்டியிருந்தாலும் கூட இந்த இடம் மிகச்சிறந்த இடம். என்னது? வழிநூலுக்கு முன்பாக அருளாளர்களால் செய்யப்பட்ட இடைநூல்களும் முதல் நூல்களே என்பது இந்த ஒரே சொல்லில் அந்த மாதிரி வச்சுட்டாங்க. இந்த ஒருமை பன்மையை வைத்துக்கொண்டு இதற்கு ஒரு இடம் இருக்கிறது. ஞானிகளால் சொல்லப்பட்ட நூல்களும் முதல் நூலே. ஞானிகளால் சொல்லப்பட்டதும் முதல் நூலே என்பது இது அருமையான கருத்து. இப்போ இதை வைத்துக் கொண்டு பார்த்தோம்னா சிவஞான போதம் என்பது என்ன நூல்? முதல் நூல். அப்போ அந்த முதல் நூல் ஆகிய அந்த நூலுக்கு வழிநூல் இப்போ சொல்லி இருக்கிறார். இது எப்படி இருக்கணும்? அதை செய்திருக்கிற போது இவர் ஏன் அதை செய்யணும்? ஏன்னா அதை தான் இவர் என்ன செய்யறாரு? விரிக்கிறார். அதுல இல்லாத கருத்தை எதையுமே யார் சொல்லல? அருளந்தி சிவம் சொல்லலை. ஏன் அப்போ தனியா ஒரு நூல் செய்தார் என்று சொன்னால் அது ரொம்ப அழகா சொல்றார். அது அதிதீவிர பக்குவமுடையோருக்கே.
சிவஞான போதம் யாருக்கு? அதிதீவிர பக்குவம் உடையோருக்கு. அதிதீவிர பக்குவம் உடையோர் சுருங்க சொன்னா விளங்கிக்குவாங்க. சுருங்க சொன்னாவே விளங்கிக்குவாங்க. அவர்களை ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம போன்ற அபக்குவர்கள், அவர் பார்வையில் நாமெல்லாம் யாரு? அபக்குவர்கள். அபக்குவர்களுக்கு புரிவதற்காக எதை செஞ்சிருக்கிறாரு? சித்தியார் செஞ்சிருக்கிறார். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனைனா அதுவும் விளங்குவது. அப்போ நம்ம எவ்வளவு அபக்குவர் கூட நம்ம சொல்லக்கூடாது, அபக்குவர் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அது விளங்கலைன்னா விரிவாக ஒரு நூல் செய்திருக்கிறார், அதுவும் நமக்கு என்னவா இருக்கிறது? விளங்கவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன ஆகலை? வினையில் நீங்கவில்லை. வினையில் நீங்கள் வினை என்று நமக்கு நீங்குகிறதோ அன்றுதான் இந்த நூல்கள் நமக்கு சிறிதாவது விளங்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த வழிநூல் என்பதற்கு நம்ம எதை வைத்துக் கொள்ளணும்? சிவஞான சித்தியார் என்பதை இந்த இடத்துல கருத்தில் கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்பு நூல். மூன்றாவது நூல். முதல் நூல் பார்த்தாச்சு, வழிநூல் பார்த்தாச்சு. அடுத்தது என்னது? சார்பு நூல். சார்பு நூல் என்பதற்கு அழகாக ஒரு நூற்பா வைத்திருக்கிறார். இருவர் நூற்கும் ஒரு சிறை தொடங்கி திரிபு வேறு உடையது உடைநூல் ஆகும். இருவர் நூற்கும் ஒரு சிறை தொடங்கி திரிபு வேறு உடையது உடைநூல் ஆகும். இருவர் நூற்கும் ஒரு சிறை தொடங்கி, அதாவது இருவர் நூல் எது? முதல் நூல், வழிநூல். இந்த ரெண்டு நூலுக்கும் என்னதுங்க? கருத்துல ஒருவாறு ஒத்து, முழுமையா ஒத்துருக்குங்கிற அவசியம் கிடையாது. முதல் நூலு வழிநூலு முழுமையா ஒத்துருக்கணும். ஆனா சார்பு நூல் எப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, முழுமையாக ஒத்துருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு வாறு ஒத்துருந்தாவே போதும். அதான் இங்க சொல்றாரு, இருவர் நூலுக்கும் ஒரு சிறை தொடங்கி ஒரு வகையில ஒத்து வேறு திரிபு உடையது, வேறு திரிபு உடையது. அதாவது மற்ற கருத்துக்கள்லாம் எப்படி இருக்கும்? அதுல இல்லாத கருத்து இதுல இருக்கும். அதுல இருக்கிற கருத்து சில இதுல இருக்கும். அதுல இல்லாத பல கருத்துக்களும் எதுல இருக்கும்? சார்பு நூல்ல இருக்கும். சார்பு நூல்ல இருக்கும். அப்படி அந்த நூலினுடைய அமைப்பே எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இருக்கும். அதுல இருக்கிற மாதிரியே வரணுங்கிற அவசியம் இல்லை. இதனுடைய அமைப்பும் சரி, கருத்துக்களும் சரி எப்படி இருக்கும்? வேறு வகையில இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம். இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் நூல் அமைப்பே அப்படியே இருக்கும். நூல் அமைப்பே அப்படியே இருக்கும். அதில் முதல் நூற்பா எடுத்தீங்கன்னா அதில் என்ன கருத்து இருக்கிறதோ அந்த கருத்து அப்படியே எதில் இருக்கும்? சிவஞான சித்தியாரும் அப்படியே இருக்கும். முதல் நூற்பா எடுத்துட்டிங்கன்னா அங்கே சொல்லியிருப்பார் என்னது? அவன் அவள் அது எனும் அவை மூவினையும் தோற்றிய திதியை ஒடுங்கி மலர்த்துள்ளதான் அண்டம் ஆதி என்பனார் புலவர் என்று சொல்லிட்டு அதுக்கு என்ன செஞ்சிருப்பாரு? கருத்துரை செஞ்சிருப்பார். என்ன கருத்தை? எண்ணுதலின் சங்கார காரணனாக உள்ள முதலையே முதலாக உடைத்து என்று சொல்லி ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று உளதாய் சுட்டி எறியப்பட்ட பிரபஞ்சம் என்று சொல்லி அதையே அப்படியே எடுத்து என்ன செஞ்சிருப்பாரு? இங்க சித்தியார்ல அதே பாடம் வச்சிருப்பாரு. ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம் எல்லாம். அப்ப என்ன செய்யறாரு? அந்த முதல் நூல் தாங்க இது படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எங்க பார்த்தமா இருக்கு அப்படின்னா எங்க இருக்கும்? முதல் நூல்ல இருக்கும். அதை அப்படியே மாற்றாம வச்சிருப்பாரு. அதுல 3 அதிகாரம், இதுல 3 அதிகாரம். அது 2வது நூற்பால என்ன முதல் கருத்தோ அது முதல் கருத்து. அப்போ அது அப்படியே வைத்திருப்பது எதில் இருக்கிறது? முதல் நூலும் வழிநூல். ஆனா நீங்க சிவப்பிரகாசம் வந்தீங்கன்னா அப்படி இருக்காது. சிவப்பிரகாசம் எப்படி இருக்கும்? அது 2ஆ பிரிச்சுட்டார். பொது சிறப்பு, பொது சிறப்புன்னு பிரிச்சுட்டு அந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்கும். ஆனா இது எப்படி இருக்காது? அதுல இருக்கிற முறைமையோடு இது இருக்காது. இதுல கொஞ்சம் மாறி மாறி வச்சிருப்பாரு. அப்போ அது எப்படி இருக்கும்? ஒரு பொருள் வந்து ஒரு வேறுபாடு உடையதாய், வேறுபாடு உடையதாய் இருப்பதற்கு என்ன பேருங்க? வேறு திரிபு உடையது உடை நூல். உடை நூல் என்னதுங்க? சார்பு நூல். உடை நூல்னாலும் சார்பு நூலாலும் ஒன்றுதான். இது நமக்கு அப்படியே சிவப்பிரகாசத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு 11வது பாடலில் சொல்லுவார், தெரித்து குரு முதல்வர் உயர் ஞான சிவஞான போதம் விரித்தனர், மற்ற அவர்தம் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர், மற்ற அவர் திருவடியினைகள் போற்றி விளம்பிய நூலவையும் விருந்து நோக்கி கருத்துளுரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை என அருத்திமிக உரைப்பும் விருத்தும் நூறும் ஆசில் சிவப்பிரகாசம் ஆகுமன்றே. அப்போ அந்த 2 நூலையும் வைத்துக்கொண்டு திருவருளை துணையாக கொண்டு என் அறிவிலை திருவருள் எவ்வளவு விளங்கி இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு இந்த நூலை நான் செய்திருக்கிறேன்
அப்படின்னு அவர் செய்கிறார். இதே சிவஞான சித்தியாருக்கு போனீங்கன்னா அது எதுங்க, மெய்கண்டா நூல் சென்னியிற் கொண்டு, மெய்கண்டா நூல் சென்னியிற் கொண்டு அதை சிரத்தானமாக கொண்டு இந்த நூல் செய்கிறேன். அந்த வகையில் இது முதல் வழி சார் என்று 3 வகையான நூல். முதல்வன் செய்தது முதல் நூல், முதல்வன் செய்தது முதல் நூல். வழிநூல் என்பது என்னதுங்க, அது மரபு மாறாம அப்படியே இருப்பது என்னதுங்க, வழிநூல். ஒருபுடை ஒத்து ஒருபுடை வேறுபாடு உடையது எது, என்ன நூல், சார்பு நூல். சரி, அடுத்தது பாருங்க 9வது நூற்பா. இது வழிநூலுக்கும் சார்பு நூலுக்கும் உள்ள சிறப்பு விதி சொல்லு. வழிநூலும் சார்பு நூலுக்கும் உள்ள விதி. இந்த வழிநூல் எப்படி இருக்கணும், சார்பு நூல் எப்படி இருக்கணுங்கிறது 9வது சூத்திரத்தில் சொல்கிறார். முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னே போற்றுவோம் என்பதற்கும் முன்னோரின் வேறு நூல் செய்யும் என்னும் மேற்கோளும் என்பதற்கும் கூறும் பழஞ்சூத்திரத்தின் கோள். முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுவோம் என்பதற்கும், இதான் நான் இப்போ சொன்னது. என்னதுங்க, முன்னோர் சொன்ன கருத்தை அப்படியே ஏற்றுக்கிறது மட்டுமல்ல, அவங்க சொன்ன சொல்லையும் அப்படியே எடுக்கிறது. இப்போ கருத்தை அப்படி எடுத்து வைக்கிறது இல்லை, என்ன செய்யறது, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே சொல்றது. இதுதான் நம்ம சொன்ன வினையை நீக்கிய விளங்கிய அறிவன் என்பது எதில் இருக்கு, தொல்காப்பியத்தில் இருக்கு. அதை எடுத்து அப்படியே வச்சுட்டார். அப்போ அதில் என்ன செய்யல, இது நான் அவரை அவர் வழியை திருவடியை பற்றி நான் வருகிறேன் என்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நெஞ்சு விடுத்துவதில் அப்படியே திருக்குறள் வச்சுருப்பார். இந்த திருக்குறளை அப்படியே வச்சிருப்பார் நெஞ்சு விடுத்துவதில். யார், உமாபதி. ஏன்னா அந்த நூல் எனக்கு முதல் நூல். திருக்குறள் என்பது நாங்கள் போற்றுகிற நூல் என்பதற்கு அடையாளமாக என்ன செய்கிறார், அந்த கருத்தை வைக்கல, குறளை தூக்கி அப்படியே வச்சுட்டார். சேரமான் பெருமான் 11ஆம் திருமுறையில் திருக்குறள் அப்படியே வைக்கிறார். அதெல்லாம் என்ன கருத்து, சைவ பெருமக்கள் திருக்குறளை எப்படி போற்றி இருக்கிற முன்னோர் நூலை என்ன செய்யறது, அப்படியே பொன்போல் போற்றுவது, அவர்கள் சொல்லை பொன்போல் போற்றுவது. அதுதான் என்னதுங்க, அவர்கள் திருவடியை நாம் ஒட்டி நடக்கிறோம் என்பதற்கு அடையாளம். அதான் இங்கே சொல்றாரு, முன்னோர் மொழி பொருளே அன்றி. பொருள் என்னது, அந்த கருத்து, அந்த கருத்தை ஒட்டி வருவதல்ல, அது கருத்தை ஒட்டி தான் வரும். அது மட்டுமல்ல, என்ன செய்யணும், அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுவோம், பொன்போட போற்றுவது. என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார், சொல்லும்போது எப்படி சொல்லணும், என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார். எப்படி சொல்லுவார், அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லுவார். அதுதான் என்னதுங்க, ஆசிரியரை நாம் மேற்கொள்ளக்கூடிய கையாளுகிற முறைமை. இந்த கருத்தை சொல்கிறது என்னுடையதல்ல, என்னுடைய ஆசிரியர் என்று நம்ம நூலுக்கு மட்டும் இல்லை, பேச்சுக்கும் அது பொருந்தும். சொல்லுகிற போது ஆசிரியரிடம் பெற்ற கருத்துக்களை நாம் என்ன செய்யக்கூடாது, நமக்கு உரியதாக சொல்லக்கூடாது. ஆசிரியர்கிட்ட பெற்றால் என்ன சொல்லணும், அது அவருடைய கருத்து என்று தான் பதிவு செய்யணும். அதுதான் முறைமை. அந்த வகையில் என்னதுங்க, அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுவோம் என்பதற்கும், அப்புறம் முன்னோரின் வேறு நூல் செய்தும் என்னும், அதாவது முன்னோர் ஒரு நூல் செய்திருக்க, இப்போ இவர் என்ன செய்கிறாரு, வேறு ஒரு நூல் செய்கிறார். அப்போ அந்த வேறு நூல் செய்தாலும் முன்னோர் திருக்குறள் இருக்கிறது, அதற்கு அந்த அந்த சொல்ல என்ன செய்கிறோம், எடுத்து கையாளுகிறோம். ஆனாலும் இவர் ஒரு தனியாக ஒரு நூல் செய்கிறார். யார், நம்முடைய உமாபதி. இப்போ சிவஞான போதத்துக்கு வேறாக ஒரு நூல் யார் செய்கிறா, ஆழ்நந்தி சிவம் செய்கிறார். இப்போ 2 நூல் வருகிறது. ஆனால் அவர் அந்த சொல்ல என்ன செய்கிறாரு, அப்படியே கையாண்டாலும் இவர் இன்னொரு நூல் ஏன் செய்யணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம். அதற்கான விகற்பம் போகிறோம். இந்த நூல் எதற்காக செய்யப்பட்டிருக்கிறது, இன்ன காரணத்துக்கு, அதில் சில சுருக்கமாக சொல்லி இருக்கிறத இங்கே என்ன செஞ்சுருப்பாங்க, விரிவாக சொல்லியிருப்பாங்க. அங்கே விரிவாக சொல்லி இருக்கிறத இங்கே என்ன செஞ்சிருப்பாங்க, சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சிவஞான போதத்தில் அத்துவித இலக்கணம், அத்துவித இலக்கணம் எந்த நூற்பால சொல்கிறாரு, 2ஆம் நூற்பால சொல்கிறார். 2ஆம் நூற்பால அந்த முதல் அதிகரணத்தில் அத்துவித இலக்கணம் சொல்கிறார். அத்துவித இலக்கணத்துக்கு 4 பாட்டு சொல்கிறார். யார், சிவஞான போதத்தில் 2ஆவது நூற்பா முதல் அதிகரணத்தில் அத்துவித இலக்கணத்திற்கு எத்தனை சொல்கிறாரு, 4 வெண்பா. 4 வெண்பா வைத்திருக்கிறார். ஒன்றாய் என்பதற்கு ஒரு வெண்பா, வேறாய் என்பதற்கு ஒரு வெண்பா, உடனாய்
என்பதற்கு ஒரு வெண்பா. இந்த மூணையும் சேர்ந்து ஒரு வெண்பா. அறக்கோடு சேர்த்து அணைந்த கற்கோள்னு மூணையும் சேர்த்து ஒரு வெண்பா. இப்போ எத்தனை பாட்டு வச்சிருக்கிறாரு? 4 பாட்டு வச்சிருக்கிறாரு. அப்போது இதையே அப்படியே நீங்கள் சிவஞான சித்தியாருக்கு வந்தீங்கன்னா 2 பாட்டு தான். 2 பாட்டில் என்ன செஞ்சுட்டாரு? அத்துவத இலக்கணத்தை முடிச்சுட்டாரு. ஏன் இங்கே விரிக்கல அப்படின்னா அவரே நல்லா அருமையாக சொல்லியிருக்கிறார். அதை படித்தா போதும், அதை படித்தாவே போதும், உங்களுக்கு தனியாக இதை விளக்க வேண்டாம் அப்படின்னு என்ன செய்கிறாரு? அது அப்படியே 2 பாட்டு, அவர் 4 பாட்டு சொல்லியிருக்காரு. இவர் விரிக்க வேண்டியவர் தானே, ஆனால் அவர் என்ன செஞ்சுட்டாரு? அதை விரிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கேயே சிறப்பாக இருக்குது, அதை படித்தா போதும், இங்கே நான் ஒன்றும் தனியாக விளக்க வேண்டாம் என்று ஒன்றாய் உடனாய் என்பதற்கு ஒரு பாட்டு, வேறா என்பதற்கு ஒரு பாட்டு முடிச்சிட்டார். 2 பாட்டில் என்ன செஞ்சுட்டாரு? அத்துவத இலக்கணத்தை சொல்லி முடிச்சிட்டார். அடுத்தது 2வது அதிகாரம். இதில் சிவஞான போதத்தில் 2வது அதிகரணம் என்ன செய்கிறாருங்க? வினையை பற்றி வினை அதிகாரம்னா 2வது அதிகாரம். அவர் எத்தனை பாட்டு வச்சிருக்கிறாரு? 3 பாட்டு வச்சிருக்கிறார். வினையை பற்றி 3 பாடல் வைத்திருக்கிறார். இவர் 47 பாட்டு எழுதுறாரு. வினையை பற்றி எத்தனை எழுதாருங்க? 47 பாடல். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வினையை பற்றிய சிந்தனைகளை நம்ம ஒரு 3 பாட்டு 4 பாட்டில் நம்மளால் விளங்க முடியாது. அது இன்னும் நமக்கு, ஏன்னா நம்ம அறிவு தடுமாற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த வினை தான் தடுமாற இடம். இது ஏன் வந்துச்சு, அது ஏன் வந்துச்சு, இப்படி செஞ்சிடக்கூடாதா, அப்படி செஞ்சிடக்கூடாதா, சாமிக்கு கருணை இல்லையா அப்படின்னு நம்ம ஏதோ கேள்வி கேட்போம். எல்லாத்தையும் விளக்குறார். 47 பாடல்களிலே வினையை விளக்குறார். அப்போது ஒரே நூற்பால ஒரு இடத்துல அவர் சொன்னதை விட சுருக்கி சொல்கிறார், இன்னொரு இடத்துல என்ன செய்கிறாரு? ரொம்ப விரிச்சு சொல்கிறார். அப்போ எது அதற்கும் இதற்கும் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் அத்துவிதம் படிக்கணும்னா எங்கே படிக்கணும்? சிவஞான போதத்தில் தான் படிக்கணும். வினை படிக்கணும்னா எங்கே படிக்கணும்? சித்தியாரில் தான் படிக்கணும். எல்லாமே இவர் விரிச்சிருக்கிறாருங்க. சிவஞான போதம் வேண்டான்னு நீங்கள் ஒதுக்கவே முடியாது. அப்போது தன் ஆசிரியரை அவர் எப்படி பேணுகிறார் என்பதை பார்க்கணும். இப்போது இவர் ஒரு நூல் செஞ்சுட்டாரு, இப்போ சிவஞான போதம் வேண்டாங்க, எடுத்து வச்சுருங்க, சித்தியார் படித்தா போதும் அப்படி நீங்கள் சொல்ல முடியுமானா? சொல்ல முடியாது. இங்கே சுருங்கி இருக்கிற இடத்துல இது புரியலைன்னா நீங்கள் அதை தூக்கணும், அதை எடுத்தால் தான் அதை புரியும். அப்போது சித்தியார் வச்சிங்கன்னா பக்கத்தில் என்ன வச்சுருக்கணும்? அப்போது ஆசிரியரை விட நான் பெரியார் இல்லை, அவர் சொல்லாததை நான் சொல்ல முடியாது என்பதை எங்கே வச்சிருக்கிறாரு? நூலுக்குள்ளே வச்சிருக்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறது என்னதுங்க? அவருக்கு வேறு நூல் செய்தாலும், அவருக்கு வேறாக ஒரு நூல் செய்தாலும் மேற்கோள் இல் என்பதற்கும், மேற்கோள் இல் என்பது, மேற்கோள் என்பது என்னங்க? ஆசிரிய வசனம். மேற்கோள் என்பது என்னங்க? ஆசிரிய வசனம். எதில் இருக்கணும்? நூலில் ஆசிரியர் வசனம் இருக்கணும். யாருடைய ஆசிரியர் வசனம்? இப்போ நான் ஒரு நூல் செஞ்சேன்னா என்னுடைய ஆசிரியருடைய வசனத்தை நூல் எழுதணும். என் ஆசிரியர் இவ்வாறு கூறுவார், என் ஆசிரியர் இவ்வாறு கூறுவார் எதில் எழுதணும்? நூல் எழுதணும். இது என்னுடைய கருத்தல்ல, என்னுடைய ஆசிரியரது கருத்து. ஆசிரியருடைய மேற்கோளை, அவரது கருத்தை பதிவு செய்ய வேண்டியது மாணவனது கடமை. வழி நூல்னு சொன்னாலோ சார்பு நூல்னு சொன்னாலோ அதில் என்ன செஞ்சிருக்கணும்? அதை பதிவு செய்ய வேண்டும். அது நம்முடைய நூல், தமிழ் நூல் மரபு, தமிழ் நூல் மரபு. இப்போ அடுத்த ஒரு கேள்விக்கு போவோம். நான் எனக்கு கூடவே நமக்கு சைவ சித்தாந்தத்தை விளங்குறது தான் இது பாடம். இலக்கணம் படித்தாலும் நம்ம நோக்கம் என்னது? சைவ சித்தாந்தம் விளங்குறதுக்கு தான் இந்த இலக்கணம் படிக்கிறோம். ஆனால் நம்ம அங்கங்கே திருப்பி போகணும். இப்போது நீங்கள் திருப்பி அந்த சிவஞான போதம் முதல் நூலா மொழிபெயர்ப்பு நூலா என்கிற ஆராய்ச்சி வருகிற போது பார்த்தீங்கன்னா தெரியும், மெய்கண்டார் எங்கேயும் தனது ஆசிரியர் யாரையும் குறிக்கணும். அவர் மரபு தெரியாதவர் அல்ல. அவர் எங்கேயும் என்ன செய்யலை? ஆசிரியர் இவருடைய நூலை நான் வழிமொழிகிறேன் என்று அவர் எங்கேயுமே குறிக்கல. ஏன்னா இறைவனது அருளினாலே செய்யப்பட்ட நூல். அதனால் அவர் எங்கேயும் செய்யல? ஆசிரியர் வசனம் இல்லை. ஆசிரியர் வசனம் எதில் கிடையாது? சிவஞான போதத்தில் கிடையாது. ஆனால் சித்தியாரில் 1000 சொல்லிட்டார். என்னது? அந்த மெய்கண்டா நூல் செந்நீர் கொண்டு சைவ திறத்தினை தெரிவிக்கப்படும். என்னுடைய ஆசிரியர் மெய்கண்ட தேவநாயனார் தான். அவர் நூலை நான் சிரத்தானமாக கொண்டுதான் இந்த நூல் செய்கிறேன். ஆசிரியர் வசனம் அங்கேயே வந்துச்சு. அப்புறம் நூல் பூரா அங்கங்கே அவர் அப்படியே சொல்ல மாறாமல் வச்சிருக்கிறார். அடுத்தது யார்? சிவபிரகாசம் செஞ்சவர் என்ன செஞ்சிட்டாரு? 2 பேர் நூலை எரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர், அவதம் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். இப்போ 2லையும் என்ன இருக்கிறது?
ஆசிரியர் யாருன்னு இருக்கு. நான் இவர்களை நான் தழுவி வருகிறேன், இவர்களை நான் தழுவி வருகிறேன் என்று என்ன செய்கிறாரு, ஆசிரியர் வசனத்தை வைக்கிறார். அதுதான் வழிநூலுக்கும் சார்பு நூலுக்கும் உள்ள இலக்கணம். இந்த இலக்கணம் முதல் நூலுக்கு பொறுத்தார். முதல் நூல் என்ன இருக்காது, ஆசிரியர் வசனம் இருக்காது. ஆசிரியரது மேற்கோள், ஆசிரியர் வசனம்னா வேற ஒன்றும் இல்லை, ஆசிரியரது மேற்கோள். மேற்கோள் என்பது என்னது, கருத்து. அவர் சொன்ன சொல்ல அப்படியே பயன்படுத்துவோம், அதான் மேற்கோள் என்று பெயர். அதான் இங்கே சொல்றாரு, மேற்கோள் இல் என்பதற்கும், இல்லை என்ற குற்றம். இல்லை என்பதற்கு என்னதுங்க, இல்லைன்னு ஒரு குற்றம் வரக்கூடாது. எதுக்கு வரக்கூடாது, வழி நூலுக்கும் சார்பு நூலுக்கும் வரக்கூடாது. ஒரு நூலை எடுத்தீங்கன்னா அதில் ஆசிரியர் வசனம், எங்கள் ஆசிரியர் அவருடைய கருத்தை நான் தழுவி எழுதுகிறேங்கிற அங்கே சொல்லி இல்லைன்னா இவர் இந்த கருத்து கூட என்னுடைய இதுன்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். புரியுதா, அது குற்றம். யார் யார் செஞ்சா குற்றம், வழிநூல் சார்பு நூல் செய்கிறவங்க எழுதலைன்னா குற்றம். முதல் நூல் செய்கிற போது அந்த குற்றம் கிடையாது. அப்போ முதல் இப்போ நான் எழுதுறது முதல் நூல் தாங்க அப்படின்னு நாம் சொல்லலாம் இல்லையா. இப்போ நான் ஒரு நூல் எழுதிட்டு என்ன செய்யலாம், இதான் நான் முதல் நூல் அப்படின்னு சொன்னால் முதல் நூலுக்கு இலக்கணத்துக்கு போகணும். என்ன இலக்கணம், வினையின் நீங்கிய. ஏன் நீ வினையை நீங்கி இருக்கிறாயா அப்படின்னா இல்லை, அங்கே அடிபட்டு போகுது. ஆனால் மெய்கண்டார் வேறு, வினையின் நீங்கியவர், வினையின் நீங்கியவர். எனவே அது அருள் பெற்றவர் என்பதனால குற்றமில்லை. மேற்கோள் இல் என்பதற்கும் என்பதுங்க கூறும் பழஞ்சூத்திரக்கோள். பழஞ்சூத்திரம் என்பதும் மேற்கோள் தான். அப்போ எடுத்துக்காட்டு எது, இந்த மேற்கோள் இல்லை என்பதற்காக இந்த கருத்துக்களை வைக்கிறாங்க. எதில் வைக்கிறாங்க, வழிநூலுக்கும் சார்பு நூல். அப்போ வழிநூல் சார்பு நூலுக்குரிய சிறப்பு விதி ஏற்கனவே விதி சொல்லியாச்சு. எதுக்கு, வழிநூலுக்கும் விதி சொல்லியாச்சு, சார்பு நூலுக்கு விதி சொல்லியாச்சு. இது போக ஒரு சிறப்பு விதி வைக்கிறார். என்னது, முன்னோர் கருத்தை பொன்போல் போற்றணும். அதான் அந்த ஆசிரியருடைய கருத்தை என்ன செய்யணும், அந்த சொல்ல அப்படியே வைக்கணும். கருத்தை தழுவதும் இல்லாமல் என்ன செய்யணும், அவர் பயன்படுத்திய சொல்ல அப்படியே பயன்படுத்தணும். அப்புறம் என்ன செய்யணும், அந்த நூலில் ஆசிரியர் வசனம் இல்லை என்கின்ற குற்றம் வரக்கூடாது. குற்றம் இல்லை, அது வராமல் காக்க வேண்டியது எதனுடைய நூல், வழிநூலுக்கும் சார்பு நூல் சிறப்பு இலக்கணம் என்று சொல்லுகிறார். அடுத்து 10வது பாருங்க, நூலினுடைய பயன். இப்போ நூல், முதல் நூல், வழிநூல், சார்பு நூல், 3 இலக்கணம் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன சொல்றாரு, ஒரு நூல் இருந்தால் அந்த நூலுக்கு என்ன இருக்கணும், பயன் இருக்கும். எது செய்தாலும் ஒரு பயன் இருக்கும். பயன் இல்லாமல் எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ நூல் பொருள், நூலினுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனே. நூல்னு சொன்னால் என்ன இருக்கணும், அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனே. நூலினுடைய பயன். நூல்னு சொன்னால் என்ன இருக்கணும், ஒன்று அறத்தை பேசணும், பொருளை பேசணும், இன்பத்தை பேசணும், வீடு அடைதலை பேசணும். இந்த 4 பயனையும் சொல்லணும், 4 பயனையும் சொல்லணும். இப்போ ஒரு கேள்வி, இப்போ பொருளை பேசுகிறோம். பொருள்னா என்னது, நாம் பார்க்குற பொருள் தான். எது, காசு பணம் இதையெல்லாம் பேசுகிறோமா இல்லையா. எப்படி சம்பாதிப்பது, எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி 30 நாளில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி, இப்படியெல்லாம் நூல் இருக்கா இல்லையா. அப்படிலாம் நூல் இருக்குது. அப்போ அதெல்லாம் நூல் பயனான்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு வகையில் பயன், அதுக்கு ஒரு பயன் இருக்குது. ஆனால் இங்கே எது நூல்னு சொன்னால் இங்கே தான் சொல்கிறாரு, அந்த நூல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா முதல்ல அறத்தை சொல்வதாக இருக்க வேண்டும். முதல்ல எப்படி இருக்கணும், அறத்தை சொல்வதாக இருக்க வேண்டும். அறத்தினால் ஈட்டப்பட்ட பொருளாக இருக்கும். பொருள் ஈட்டணும்னு சொன்னால் அதுக்கு முதல்ல அந்த பொருள் எப்படி வந்ததாக இருக்கணும், அறத்தினால் வந்த பொருளாக இருக்க வேண்டும். அடுத்தது அந்த பொருளினால இன்பத்தை தூய்க்க வேண்டும். அப்போ ஒரு இன்பத்தை நாம் தூய்க்கிறோம்னு சொன்னால் அந்த இன்பம் எப்படி வந்ததாக இருக்கணும், அறத்தின் வழி ஈட்டிய பொருளினாலே இன்பத்தை தூய்க்க வேண்டும். எவன் ஒருவன் அறத்தின் வழி நின்று பொருளை ஈட்டி பொருள் அந்த பொருளினால இன்பத்தை தூய்க்கிறானோ அவன் வீடு பெறுவதற்கான தகுதியை பெறுவான். அப்போ வீடு பேறு என்கின்ற இந்த சரிகிரியோ ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைக்கு வரணும்னு சொன்னால் முதல்ல எப்படி நிற்கணும், அறம் பொருள் இன்பம் இந்த வழியில் நிற்கணும். என்னால என்ன வரும், வீடு பேறு பெறுவதற்கான தகுதி, வீடு பேறு பெறுவதற்கான தகுதி. இது சித்தியாரெலாம் ரொம்ப அழகாக சொல்கிறார். நேற்று திருக்குறள் கூட சொன்னேன், கேட்டுருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒழுக்கத்தை சொல்லிக்கிட்டே வர சொல்லுகிற போது முதல்ல ஒழுக்கம் அன்பு அருள் ஆச்சாரம் உபச்சாரம் உறவு சீலம் 16 சொல்லி அதில் என்னதுங்க, அடிப்படை அறம்
அடிப்படை. அப்போ அந்த அறத்தில் நின்னோம்னா பொருள் வரும், பொருள்னால இன்பம் வரும். அந்த இன்பத்தினால தான் எங்கே போக முடியும்? வீடு வேறு பெறுவதற்கான தகுதி. அதன் நுழைவுக்கு செல்லணுனாவே இந்த 3 இருக்கும். இதை சொல்வது தான் எது? நூல். இப்போ இந்த 3ஐயும் சொல்வது எது? அறம், பொருள், இன்பத்தை சொல்வது திருக்குறள். விடுபெற்று சொல்வது நம்முடைய ஞான நூல்கள். ஞான நூல்கள். அப்போ அங்கே அறம்பொருள் இன்பம் இல்லையான்னு கேட்டால் அதை முடிச்சாதான் இங்கே வரணும். எதை முடிச்சுட்டு? அறம்பொருள் இன்பத்தை முடிச்சுட்டுனா ஞான நூலுக்கு வரணும். நம்ம ஞான நூலுக்கு நேரம் போய் உக்காந்துட்டு இந்த அறம்பொருள் இன்பத்தில் நம்ம கவனத்தை செலுத்தலைன்னா இந்த ஞானம் நமக்கு சித்திக்காது. ஞானம் சித்திக்காது. அப்போது அதற்கு அடிப்படை தகுதியே எது? ஞான நெறியில் நிற்பதற்கான அடிப்படை தகுதியே எது? அறம்பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய இந்த 3லையும் அதை கடக்கணும். 3ஐயும் கடக்கணும். அதான் இங்கே நூல் பயன் என்று சொல்கிறார். நூல் பயன் என்று சொல்லுகிறார். அடுத்தது 7 மதம். 7 மதம். மதம்னா என்னது? கொள்கை. 7 வகையான கொள்கை. ஒரு நூல் செய்கிற போது 7 வகையான கொள்கையை பின்பற்றணும். இப்போ முதல் நூல் சொல்லியாச்சு, வழிநூல் சொல்லியாச்சு, சார்பு நூல் சொல்லியாச்சு, 3க்கும் விதி சொல்லியாச்சு, சிறப்பு விதி சொல்லியாச்சு. அப்புறம் என்ன செய்தாரு? நூலின் பயன் சொல்லியாச்சு. அறம்பொருள் இன்பம் வீடு என்பது அதனுடைய பயன். சரி, இப்போ நூல் எப்படி செய்யணும்? நூல் எப்படி செய்யணும்னு சொன்னால் இங்கே 7 மதம், 10 குற்றங்கள் நீங்கி, 10 அழகு பொருந்தி, 32 உத்திகளோடு, சூத்திரத்தோடும், என்னது உத்தி படலம், உத்தி படலம் ஆகிய அமைப்போடு கூடி விருத்தி உரை, காண்டிகை உரை இதெல்லாம் அமைந்தது தான் என்னது? ஒரு நூல். நூல்னு சொன்னால் இதெல்லாம் இருக்கணும். என்னென்ன இருக்கணும்? 3 நூலில் ஒன்றா இருக்கணும். அடுத்தது என்ன இருக்கணும்? 4 வகையான பயன் தருவதாக இருக்க வேண்டும். 3, 4 அப்படியே வரிசை எண்ணிக்கை வரணும். 3 வகையான நூலில் ஒரு நூலாக இருக்கணும். 4 வகையான பயன் தருவதாக இருக்க வேண்டும். 7 குற்றங்கள் நீங்கியதாக, 7 வகையான கொள்கையுடையதாக, 7 வகையான கொள்கையுடையதாக இருக்க வேண்டும். அப்புறம் 10 குற்றம் நீங்கி, 10 அழகு பொருந்தி, 32 உத்திகளை தன்னகத்தை கொண்டு, 32 உத்திகளை தன்னகத்தை கொண்டு, அப்புறம் என்ன செய்திருக்கணும்? ஓத்து படலம், ஓத்து படலம் என்ற பகுதிகளை உடையதாய், சூத்திரங்களை தன்னகத்தை கொண்டதாய், காண்டிகை விருத்தி என்ற உரைகளை உடையதாய் இருப்பது நூல். இதுதான். இதை வச்சுக்கிட்டா அதை தான் வரிசையாக பார்த்துக்கணும். இப்போ 3 வகை நூல் பார்த்தாச்சு. இது முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் பார்த்தாச்சு. அடுத்தது 4 வகை பயன். என்னது? அறம்பொருள் இன்பம் வீடு பார்த்தாச்சு. 4 வகை பயன் முடிந்தோன்னு அடுத்தது 7 மதம். இப்போ அதுதான் பார்க்கணும். அந்த பாட்டை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் விரிக்கணும். இது நூலினுடைய இலக்கணம். நூலினுடைய இலக்கணம் வச்சிங்கன்னா அதில் ஒவ்வொன்றா தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன். தனித்தனியாக துண்டு துண்டாக பார்க்கக்கூடாது. அதிலிருந்து தான் வரிசையாக விரிக்கிறேன். சரியா? முதல் நூல், வழிநூல், சார் நூல் பார்த்தாச்சு, நூல் பயன் பார்த்தாச்சு. அடுத்தது என்னது? 7 வகையான மதம், கொள்கை. 7 வகையான மதம். அதாவது என்னது? 7 வகையான கொள்கை. என்னது? 7 வகை மதமே, 7 வகையான கொள்கையே. உடன்படல், மறுத்தல், விரதம் மதமே கொண்டு களவே, தான் நாட்டி தனாது நிற்பே, இருவர் மறுகோள் ஒருதலை துணிவே, பிறர்நூர் குற்றம் காண்டல், ஏனை பிரிதொடு படான் தன் மதம் கொளலே. 7 சரியா? பாட்டு பாருங்க. 7 வகை மதமே. 7 வகை மதமே என்னது? 7 வகையான கொள்கைகளாவன. எது? உடன்படல், மறுத்தல், பிரதம் மதமேற்கொண்டு களவே, தான் நாட்டி தனாது நிற்பே, இருவர் மாறுகோள் ஒருதலை துணிவே, பிறர்நூர் குற்றம் காட்டல், ஏனை பிரிதொடு படான் தன் மதம் கொளலே என்று 7. சரி, ஒவ்வொன்றை விரிவாக பார்த்தோம். முதல் கொள்கை என்னது? முதல் கொள்கை உடன்படல். உடன்படல்னா என்னதுங்க? பிறர் மத கொள்கையை உடன்படுதல், பிறர் கொள்கையை உடன்படுதல். ஒரு நூல் செய்கிற போது எப்படி செய்யலாம்? பிறர் கொள்கையை உடன்பட்டு நூல் செய்யலாம். இப்போ நம்ம ஒரு நூல் செய்கிறோம் என்று வைத்துக்கொண்டால், இப்போ நம்ம எதை உடன்படுவோம்? சைவ சமயத்தில் சொல்லி இருக்கிற கொள்கைகளை எல்லாம் என்ன செய்வோம்? உடன்பட்டு நூல் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பின்னாடி தாயுமான ஒரு நூல் இருக்குது, சிவஞான
நம்முடைய சங்கற்ப நிராகரணம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனையோ நூல் வந்துருச்சா இல்லையா? பட்டினத்தார் பாடலுக்கு, நம்முடைய பண்டார சாத்திரங்கள் இருக்குது, சிவபோகசாரம் என்று பல நூல்கள் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி இந்த கொள்கையில் இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என்னது? உடன்படல். யாருக்கு உடன்படுவாங்க? முதல்ல நமக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியோர் தன் கொள்கை நாம் எதை பின்பற்றுகிறோமோ அந்த கொள்கைக்கு உடன்பட்டு மேலே நமக்கு முன்னாடி பல பெரியவங்க இருப்பாங்க. அவங்க சொன்ன கருத்தை என்ன செய்யறது? அப்படியே ஏற்றுக்கொள்ளும். உடன்படுதல் பேர். அதுக்கு என்ன பேர்? உடன்படுதல். அப்போ ஒரு நூல் செய்கிற போது எப்படி செய்யலாம்? உடன்பட்டு நூல் செய்யலாம். உடன்பட்டு நூல் செய்யலாம். அப்போ அடுத்த கொள்கை பாருங்க, மறுத்தல். அப்போ யாரை மறுக்கிறது? பிறர் கொள்கையே மறுக்கிறது. பிறர் கொள்கை. பிறர்னா யாரு? இப்போ நம்ம இதெல்லாம் சாத்திர நூலில் தான் நிறைய பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? சைவ சித்தாந்த கருத்தை சொல்லுகிற போது பிறர் சமய கொள்கையை மறுக்கிறது. புரியுதுங்களா? சைவ கொள்கையை ஏற்றுக்கொள்வது அது உடன்படல் என்கிறதுல வரும். ஒரே நூலில் இதெல்லாம் இருக்கும். உடன்படுகிற கருத்தும் இருக்கும், மறுக்கிற கருத்தும் இருக்கும். மறுக்கிறது யாரை மறுக்கிறது? நமக்கு வேறான கருத்துடைய கொள்கையை தன் நூலில் சொல்லி மறுக்கிறது. சிவஞான சித்தியாரில் தான் இது ரொம்ப விரிவாக இருக்குது. எல்லாமே அப்படிதான் இருக்கும். உலகாயகர் இப்படி சொல்லுவார், மீமாந்திகர் இப்படி சொல்லுவார் அப்படின்னு அவங்க கொள்கையை சொல்லி என்ன செய்கிறது? மறுக்கிறது. அப்போ என்னது? மறுத்தல். அப்புறம் பிரதம் மதம் மேற்கொண்டு களைவு. இப்போ மறுத்தல்னு சொன்னால் இன்னொரு கூட சொல்லலாம். என்னதுங்க? மறுப்பு நூல்லாம் இருக்குது. நீங்கள் கண்டன நூல்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் என்னது? கண்டன நூல். எதற்கு? ஒருவர் ஒரு நூல் செஞ்சுருந்தாருன்னா அதுக்கு ஒருத்தர் கண்டன நூல் எழுதுவார். கண்டன நூல்லாம் எழுதுங்க, இந்த கொள்கை தப்பு. சிவஞான முனிவர் நிறையா கண்டன நூல் செய்திருக்கிறார். இது சிவசமவாத உரைக்கு ஒரு கண்டன நூல் செஞ்சிருக்கிறார். அப்புறம் அதுக்கு என்ன செஞ்சாருன்னா, அந்த சிவசமவாத உரையில் இருந்தவர் இந்த கண்டனத்துக்கு கண்டனம்னு எழுதினார். முதல்ல சிவசமவாத கருத்தை எடுத்து இவர் என்ன செய்கிறாரு? கண்டன நூல் செய்கிறார். அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு? கண்டனத்திற்கு கண்டனம். இவர் நூலில் இருக்கிற அது எப்படி எடுக்கிறதுனா, கண்டன நூல் சும்மா 19 எழுதுறது இல்லைங்க. புரியுதா? அப்போ அவர் என்ன செய்வார்? இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறாரு, இதுக்கு இன்னென்ன மேற்கோள், அதெல்லாம் இந்தந்த நூல் இப்படி சொல்லியிருக்கு, இந்த நூல் இப்படி சொல்லியிருக்கு. என்ன செய்யணும்? மேற்கோளோட கண்டன நூல் எழுதணும். நாங்கள் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேங்க அப்படி சொல்கிறது இல்லை. அதெல்லாம் என்ன செய்யணும்? தக்க மேற்கோளோட மறுக்கணும். இப்போ சிவஞான முனிவர் எழுதின கண்டன நூலை எடுத்து ஒன்று, எனக்கு பேரெல்லாம் ஞாபகம் வரல. அப்போ அவர் என்ன செய்யறாரு? இவர் நூலில் இந்த பக்கத்தில், இந்த பத்தியில், இந்த வரியில் இப்படி சொல்லியிருக்கிறாரு. யார்? சிவஞான முனிவர் சொன்ன நூலை எடுத்துக்கிட்டு அந்த சிவசமவாத கொள்கையை உடைய இவர் என்ன செய்கிறாரு? இவர் எழுதின கண்டன நூலுக்கு என்ன செய்கிறாரு? கண்டனம் எழுதுறாரு. இவர் எழுதுனது எல்லாம் அவர் என்ன செய்கிறாரு? மறுக்கிறார். அடுத்து சிவஞான முனிவர் எழுதுறாரு, கண்டனம் கண்டனத்திற்கு கண்டனம் எழுதுறாரு. அப்போ அவர் என்னென்ன இப்போ என்னென்னா, அவர் கேட்டாரா இல்லையா, நீங்கள் இந்த நூல் இப்படி எழுதியிருக்கிறீங்க, இது குற்றம்னு அவர் எழுதினாரா இல்லையா, அதை பூரா இவர் நிறுவுறார். நீங்கள் எழுதின கருத்து தப்பு, அதான் என்ன செய்கிறார்? இவர் நிறுவுகிறார். அப்போது இந்த தர்க்கத்தில் அவர்கள்லாம் எவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க, சமய கொள்கைகளை எப்படி நிறுவியிருக்காங்க. அப்போ மறுத்தல் என்பது என்னதுங்க? கண்டன நூல். மறுத்தல் என்பது கண்டன நூல். உடன்படல் என்பது பொதுவாக அந்த ஏற்றுக்கொண்டு நூல் செய்வது. அப்போ உடன்படல் வகையில் நூல் செய்யலாம். பிற கொள்கையை மறுத்து என்ன செய்யலாம்? நூல் செய்யலாம். அப்புறம் பாருங்க, பிரதம் மதம் மேற்கொண்டு கடைவு. இதுதான் நமக்கு பரவக்கம். என்னதுங்க? பிற சமய கருத்தை சொல்லி அதை என்ன செய்யறது? மறுக்க. அந்த கருத்தை பூரா சொல்லுவாங்க. கருத்தை பூரா சொல்லி என்ன செய்வாங்க? மறுப்பாங்க. நீ சிவஞான சித்தியார் முழுக்க அப்படிதான் இருக்கு. அது மேற்கோள் 1 2 இல்லை, பல மேற்கோளை நம்ம சொல்லலாம். அப்போது அந்த உலகாயத கருத்து சொல்லி முன்னோர் மதித்து உலக அனாதியாக மண்டியது என்பர் தோற்றமும் ஈரும் உண்டன உரைப்பது என்ன என்ன. அப்போ இது யாருடையது? உலகாயருடைய கருத்து. எங்கள் முன்னோரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, உலகம் தோன்றுவதும் இல்லை ஒடுங்குவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்களே, நீ இப்படி தோன்றி நின்று ஒடுங்குன்னு சொல்கிறீங்களே, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்குறதா. அப்போ என்னங்க? பிறர் மதத்தை சொல்லி அப்புறம் என்ன செய்யறது? அதை களையிறது. அது எனக்கு சைவ சித்தாந்திக்கு அதை கேட்டால் ஒரு சந்தேகம். கரெக்டாக தானே சொல்கிறான். ஏன் உலகம் தோன்றியதை பார்த்ததில்லை, ஒடுங்கினதை பார்த்ததில்லை, அப்போ அவன் கரெக்டாக தானே கேட்குறான் அப்படின்ட்டு நமக்கு என்ன வந்துடும்? சந்தேகம் வந்துடுதா இல்லையா? அப்போ அதை என்ன செய்யறது? அதை கேள்வி எடுத்து அதற்கு ஒரு தீர்வு சொல்லு, அதற்கு விடை சொல்லு. அதுதான் என்னதுங்க? பிரதம் மதம் மேற்கொண்டு
களைவு. அவர் மத கொள்கையை உடன்பட்டு பின்பு உடன்படுவது போல இருக்கும், அப்புறம் என்ன செஞ்சிருவாரு? மறுத்துடுவார். உடன்பட்டு மறுத்தல். அப்புறம் என்னது? தான் நாட்டி தனது நெருப்பு. தான் நாட்டி தனது நெருப்பு அப்படின்னு என்னது? முதல்ல தான் ஒரு கொள்கையை சொல்வது, தான் ஒரு கொள்கையை சொல்வது. பிறகு அதுக்கு மீது என்ன செய்வாங்க? பல பேர் பல கேள்வியை கேட்பாங்க, பல பேர் பல கேள்வியை கேட்பாங்க. கேட்ட உடனே என்ன செய்யறது? அதுக்கு சந்தேகத்தை பூரா தீர்வு. நீ சொன்னது தப்பு, இது இப்படி தான் என்ன செய்வது? அதை நிறுவுவது. இது எங்கே இருக்கிறது? எல்லாம் சிவஞான போதம் சித்தியாரில் இருக்கு. சிவஞான போதத்தில் உலகம் முத்தொழில் படுவது, உலகம் முத்தொழில் படுவது யார் சொல்றா? மெய்கண்டார். இப்போ தான் ஒரு கொள்கையை சொல்லியாச்சு. இப்போ இதை யார் யார் மறுக்கிறாங்க? உலகாயதர், மீமான்மகர் என்று நிறையா பேர் வந்து மறுக்கிறாங்க. 7 பேர் மறுக்கிறாங்க. அந்த 7 பேருக்கு மறுத்த உடனே அவன் சொன்னதை எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து, ஏப்பா உலகாயதர் இவா உட்காரு, நீ என்ன சொல்ல வர? உனக்கு என்ன சந்தேகம்? உலகம் தோன்றி நின்று ஒழுங்குங்கிறது உனக்கு என்ன சந்தேகம் என்று கேட்டு அவனை கருத்தை என்ன செய்யறது? நிராகரணம் பண்ணி. நிராகரணம் என்னதுங்க? அதை நீக்கி அந்த கருத்து தவறு என்று நிறுவுதல். அதான் என்னதுங்க? தன் கருத்தை நிறுவி, தன் கருத்தை சொல்லி அதை என்ன செய்யறதுங்க? அதை நிறுவுதல். நிறுவுவதற்கு என்ன செய்வாங்க? பிறருடைய சந்தேகத்தை பூரா எழுப்பி பதில் சொல்றது. அது ஒரு கருத்து. அடுத்தது இருவர் மறுகோள் பொறுதலை துணிவு. இப்போ 2 பேர் 2 கருத்தை சொன்னா ரூல் என்ன செய்வாங்க? 2 பேர் கருத்தையும் பார்த்துட்டு இது சரி, இது தப்பு. இப்போ இவர் கருத்து எதுவும் சொல்லலை, புதுசாக இவர் எதுவும் சொல்லலை. இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதில் இவர் சொன்னது தப்பு, இவர் சொன்னது சரி என்று அதை ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு மற்றொரு கருத்தை என்ன செய்யறது? மறுக்கிறது. இருவர் மறுகோள் ஒருதலை துணிவு அப்படின்னு என்னது? 2 பேருடைய கருத்தை வாங்கி அதில் என்ன செய்ய? ஒருதலை துணிவு. ஒருவர் கருத்தை ஏற்றுக்கொண்டு மற்றவர் கருத்தை என்ன செய்யறது? நிராகரி. இது ஒரு இப்படியே என்ன செய்யலாம்? ஒரு நூலில் கருத்து வரும். அடுத்தது என்னதுங்க? 6வது பிறர் நூல் குற்றம் காட்டு. பிறர் நூல் இருக்கிற கண்டனம் நம்ம சொன்ன மாதிரி அது மாதிரி பிறர் நூல் இருக்கிற குற்றத்தை எடுத்து சொல்வது. இந்த நூலில் என்னென்ன குற்றங்கள்லாம் இருக்கிறது என்று குற்றத்தை எடுத்து காட்டுதல் என்பது என்னதுங்க? பிறர் நூல் குற்றம் காட்டல். அடுத்தது 7வது என்னது? பிரிதோடு படான் தன்மதம் கொளல். அதாவது பிற மதத்தை உடன்படாது தன் மதத்தை நிறுவுதல், தன் மதத்தை நிறுவுதல். அப்போ இது 7 வகையான செய்தி. ஒன்று பாருங்க, திருப்பியும் என்னென்னு பாருங்க. உடன்படல் என்பது ஒரு கருத்து, மறுத்தல் என்பது ஒரு கருத்து. அடுத்தது என்னங்க? பிறர் கருத்தை சொல்லி மறுக்கிறது, பிறர் கருத்தை சொல்லி மறுக்கிறது. அடுத்தது தான் ஒரு பொருளை நிறுவி, தான் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதை நிறுவுதல். அடுத்து 5வது என்னது? இருவர் கருத்தை கேட்டு அதில் ஒரு கருத்துக்கு உடன்படுதல், ஒரு கருத்துக்கு உடன்படுதல். அடுத்தது பிறர் நூலிலே இருக்கிற குற்றத்தை சுட்டி காட்டுதல். அது என்னது? கண்டனம் கிடையாது. இந்த நூலில் என்னென்ன குற்றம் இருக்கிறது, குற்றத்தை மட்டும் சொல்கிறது, கண்டனமெல்லாம் கிடையாது. இந்த நூலில் என்னென்ன குற்றங்கள் இருக்கிறது என்று காட்டுவது ஒரு முறைமை. அடுத்தது என்னதுங்க? பிரிதோடு படான் தன் மதம் கொடல். பிறர் மத கொள்கைகளை எல்லாம் மறுத்து தன் மதத்தை நிறுவுதல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிறர் நூல் குற்றம் காட்டல் அப்படின்னு விட்டா இல்லையா? இந்த அழகு நீங்கள் யாராட்ட பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா பரிமேல் அழகர்கிட்ட பார்க்கலாம். அடுத்தது சிவஞான முடிவர்கிட்ட பார்க்கலாம். நம்ம பார்த்தது அங்கே தான், மற்றவர்கிட்ட எங்கே இருக்குதுன்னு தெரியாது. நம்ம பார்த்த வகையில் இங்கே 2 பேர்த்திட்டையும் பார்க்கலாம். இப்படி கூறுவாரும் உலர், இப்படி கூறுவார் உரைப்பாரும் உலர் அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்கிறவங்க இருக்கிறாங்க, அவ்வளோதான். அது அப்படியே அந்த கொள்கையை காட்டிட்டு போவாங்க. முனிவர் இன்னொரு படி மேலே போவார். இப்படி சொல்வது குற்றம். ஏன் குற்றம்? நீங்கள் உதாரணத்துக்கு சித்தியாரில் எடுத்தீங்கன்னா அந்த பாட்டு இல்லை. அதாவது சிவஞான போகத்தில் சித்தியாரில் ஒரு ஓட்டன் இரிசெவியன் என்கிற அந்த இதில் மும்மதத்தன் 4 ஐங்கரத்தன் 6 கோட்டம் என்று வருகிற போது அதை இப்படி கூறுவார்கள் உள்ளனர். அது வந்து என்னது? குற்றம். ஏன்னா முதல்ல 1, 2, 3 என்று வருவதெல்லாம் எண்ணிக்கையில் வருகிற போது இது வந்து எண்ணிக்கையில் தான் வரணும். இது என்னவா வராது? கருத்தாக வராது, எண்ணிக்கை தான் சொல்லணும். 1, 2, 3, 4 என்று வந்தால் அங்கேயெல்லாம் எண்ணாக வருகிற போது இங்கே என்னவா வரும்? எண்ணாகத்தான் வரும் என்று பிறருடைய கருத்து யாருன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அது ஒரு முறைமை. இவர் இப்படி இந்த நூல் எழுதியிருக்கிறான்னு சொல்ல மாட்டார். இப்படி கூறுவார் உலர், அது குற்றம்.
குற்றமிழந்தி காமிச்சிடுவார். ஆனால் யார் சொன்னாங்கன்னு எடுத்துக்கணும். இதுதான் நூல் செய்கிற முறை. அப்போ இந்த 7 வகையான கொள்கையை தன்னகத்தை கொண்டதாக நூல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒன்றிட அண்டுளார் அடியார் அவர் பாண்டுகள் என்றதெங்கும் நிலவே உலகலாம் பாண்டுகள் வளாக பெய்க அடிவளம் சுரக்க மண்ணும் பொன்முறை அரசு செய்க குறைவிடால் உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மென்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கு இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் வெள்ளுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி அருள் தரும் கண்ணார் மொழியம்மையுடன் நமது கணனா உடையார் திருவடிகள் போற்றி போற்றி சிற்றம்பலம். இது யாராவது இது கட் பண்ணிட்டு வரலாம்.